வணக்கம் தமிழ் கால்நடை தோழர்களே. வீட்டில் பூனை வளர்க்குறீங்களா? தயவுசெய்து பூனை நம்மளை கடிச்சிச்சுன்னா நாய்க்கு போடுறது மாதிரி நம்மளும் தடுப்பூசி போட்டுக்கணுங்க. ஏன்னா இந்த பூனையினுடைய பல் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையான பல். இது நம்மளை கடிச்சிச்சுன்னா நம்ம நரம்பு மண்டலத்தை அழுத்தக்கூடிய தன்மையுடைய பல்லாக தான் இருக்கும். நேராக கடிச்சுன்னா ஆழமாக தான் கடிக்கும். அதனால் நீங்கள் தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஏன்னா அந்த வெறி தடுப்பூசியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா 100% தடுப்பூசி போட்டால் தடுக்கலாமுங்க. அதே மாதிரி தடுப்பூசி போடலன்னா 100% இறப்பு தாங்க. அதனால் நம்ம பூனை வீட்டில் உள்ள பூனை தானேன்னு இருந்தாமல் கண்டிப்பாக நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கணுங்க. அது மட்டுமல்ல, வவ்வால் கடித்தாலும் ரொம்ப வவ்வாலுடைய பல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது கடித்தாலும் நீங்கள் ரேபிஸ்க்கான தடுப்பூசி போட்டுக்கணுங்க. அதே போல் நரி, நம்ம விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் நரி கடித்தாலும் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கணும். இன்றைக்கி உலக சுகாதார அமைப்பு நமக்காக இந்த தடுப்பூசி அட்டவணையை கொடுத்துருக்குதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று முறையாக தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். 100% தடுப்பூசியை போட்டால் உயிர் சேஃப்டி. 100% போடாமல் போனீங்கன்னா உயிர் சேதம். நன்றி, வணக்கம்.